SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் பசில் ராயபக்சவின் சொத்துக்கள். லாஃப் எரிவாயு விலையில் திடீர் திருத்தம். யாழில் பிரபல விளையாட்டு வீரர் சடலமாக மீட்பு. சீனா வைரஸ் தொடர்பில் இலங்கை அவதானம். கிளிநொச்சி நகரில் கையெழுத்து போராட்டம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அமெரிக்காவில் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராயபக்சவுக்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் பசிலின் சொத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் விமல் வீரவம்ச மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள பசில் ராயபக்சவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரசிங்க வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு இன்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றிருந்தது. இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் வாக்குமூலத்தை அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள விமல் வீரவம்ச பசில் ராயபக்சவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் நான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டும் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்திருந்தார்கள். என்னிடம் உள்ள தகவல்களை அவர்களிடம் வழங்கியுள்ளேன். அமெரிக்காவில் எந்த ஒரு பணி புரியாத பசில் ராயபக்சவுக்கு எவ்வாறு அங்கு பாரியளவில் சொத்துக்கள் இருக்க முடியும்? அவரது மகன் மற்றும் உறவினர்கள் சிலது பேரிலும் சொத்துக்கள் உள்ளன. இந்த அரசாங்கம் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணைகள் செய்வதாக அவருக்கு தெரியவில்லை. தற்போது பசில் ராயபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுள்ளார்கள். அவர்கள் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் என்பதால் விசாரணைகளை துரிதமாக ஆரம்பிக்க முடியும். மேலும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை ஆரம்பித்தால் எம்மிடம் மேலதிக தகவல்கள் இருந்தால் அதனை வழங்க முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொதுச்சந்தைக்கு அருகில் கையெழுத்து போராட்டம் ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. இந்நிலையில் அங்கு வந்த கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் ஒளிபெருக்கி அனுமதி பெற்று குறித்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் தொடர்ச்சியாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிளிநொச்சியில் மட்டும் இவ்வாறு போலீஸ் இடையூறை ஏற்படுத்தி நிறுத்தியமைக்கு ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி போலீஸ் நிலையச் சென்ற ஏற்பாட்டாளர்கள் போலீசாருக்கு விடயங்களை தெளிவுபடுத்திய பின்னர் போலீசார் குறித்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ள அனுமதித்துள்ளார்கள். இம்மாதத்துக்கான லாஃப் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவு எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் லாஃப் எரிவாயுவின் விலை உயர்த்த வேண்டிய அவசியமில்லை எனவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வதிரை பகுதியில் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவால் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். காணாமல் போன இளைஞரை உறவினர்கள் தேடிய போது அவரின் வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டிலிருந்து தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 33 வயதான உயிரிழந்த இளைஞர் பல்துறைகளில் திறமையான விளையாட்டு வீரர் என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் இளைஞரின் உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் புதிய வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக இலங்கை தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவலை இன்று அறிந்து கொண்டதாகவும் அதற்கான ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க உள்ளதாகவும் இலங்கை தொற்று நோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் பசில் ராயபக்சவின் சொத்துக்கள். லாஃப் எரிவாயு விலையில் திடீர் திருத்தம். யாழில் பிரபல விளையாட்டு வீரர் சடலமாக மீட்பு. சீனா வைரஸ் தொடர்பில் இலங்கை அவதானம். கிளிநொச்சி நகரில் கையெழுத்து போராட்டம்.